ஹாய் நண்பா நண்பீஸ், இன்னைக்கு நான் பனானா ஷீரா தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 1 கப் ரவை, 1 கப் ஜீனி, முந்திரி கிஸ்மிஸ், ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்மிஸை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் ரவை சேர்த்துடலாம். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரவையோடு சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா 1 கப் ஜீனியும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் ரவையும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது கூடவே நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, பனானா சீரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீ பனானா சீரை சாப்பிட்டு பார்த்தா அவனுக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காததுனால நான் சாப்பிட்டு பார்த்தீங்க, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.